فيها خالدون. புனித மாதத்தில் போர் செய்வது குறித்து உம்மிடம் கேட்கின்றனர். அதில் போரிடுவது பெரும் குற்றமே. அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் மற்றவர்களை தடுப்பதும் அவனை ஏற்க மறுப்பதும், அதற்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உரியோரை அங்கிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடம் இதைவிட பெரியது. கொலையை விட கலகம் மிக பெரியது என கூறுவீராக. அவர்களுக்கு இயலுமானால் உங்கள் மார்க்கத்தை விட்டும் உங்களை மாற்றும் வரை உங்களுடன் போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள். கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தோரே அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்க்கின்றனர். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். மது மற்றும் சூதாட்டம் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். அவ்விரண்டிலும் பெரும் கேடும் மக்களுக்கு சில பயன்களும் உள்ளன. அவ்விரண்டின் பயனை விட கேடு இவ்வுலகிலும் மறுமையிலும் மிக பெரியது என கூறுகிறாக. தாங்கள் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். உபரியானதை என கூறுவீராக. நீங்கள் சிந்திப்பதற்காக உங்களுக்கு தனது வசனங்களை அல்லாஹ் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். அனாதைகளை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர். அவர்களுக்காக நல் ஏற்பாடு செய்தல் சிறந்தது. இணை கற்பிக்கும் பெண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை திருமணம் செய்யாதீர்கள். இணை கற்பிப்பவள் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும் அவளை விட நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் சிறந்தவள். இணை கற்பிக்கும் ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு உங்கள் பெண்களை மனம் முடித்து கொடுக்காதீர்கள். இணை கற்பிப்பவன் உங்களை எவ்வளத்திற்கும் மன்னிப்பிற்கும் அது ஒரு தொல்லை. எனவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் உடலுறவு கொள்ளாமல் விலகிக் கொள்ளுங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை நெருங்காதீர்கள். அவர்கள் தூய்மையாகிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டவாறு அவர்களிடம் செல்லுங்கள். திருந்திக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான், தூய்மையாக இருப்போரையும் விரும்புகிறான் என கூறுவீராக. அவர்களிடம் செல்லுங்கள். திருந்திக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான், தூய்மையாக இருப்போரையும் விரும்புகிறான் என கூறுகிறான். உங்களுக்காக நல்லறங்களை முற்படுத்துங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அவனை சந்திக்க உள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. உங்களுக்காக நல்லறங்களை முற்படுத்துங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அவனை சந்திக்க உள்ளீர்கள். நன்மை செய்வதற்கும் இறைவனை அஞ்சுவதற்கும் மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் உங்கள் சத்தியங்கள் மூலம் அல்லாஹுவை ஒரு தடையாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். இறைவனை அஞ்சுவதற்கும் மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் உங்கள் சத்தியங்கள் மூலம் அல்லாஹ் உங்கள் உள்ளங்கள் உறுதி செய்தவற்றின் காரணமாகவே உங்களை தண்டிப்பான். அல்லாஹ் மன்னிப்பவன், சகிப்புத்தன்மை மிக்கவன். பெற்றால் அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்தோருக்கு 4 மாத அவகாசம் உள்ளது. அவர் விவாகரத்து செய்வதில் அவர்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்பியிருந்தால் தமது கருவறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. இருவரும் நல்லிணக்கத்தை விரும்பினால் அவர்களின் கணவர்கள் அவர்களை திரும்ப சேர்த்துக் கொள்ளும் உரிமை படைத்தவர்கள். பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் அவர்களுக்கு உரிமைகளும் சிறந்த முறையில் உள்ளன. அவர்களை விட ஆண்களுக்கு ஓர் உயர்வு உண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் இவ்வாறு விவாகரத்து செய்தல் 2 தடவைகளே. இதன் பிறகு நல்ல முறையில் சேர்ந்து வாழலாம் அல்லது அழகான முறையில் விட்டுவிடலாம். மனைவியருக்கு நீங்கள் கொடுத்தவற்றிலிருந்து எந்த ஒன்றையும் திரும்ப பெறுவதற்கு அனுமதி இல்லை. அவ்விருவரும் அல்லாஹுவின் வரம்புகளை நிலைநாட்ட மாட்டார்கள் என்று அஞ்சினால் தவிர.
அவ்விருவரும் அல்லாஹுவின் வரம்புகளை நிலைநாட்ட மாட்டார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் அவள் மகரிலிருந்து அல்லாஹுவின் வரம்பு 2 தடவை விவாகரத்து செய்து சேர்ந்து கொண்ட பின் 3வது தடவையாக அவளை அவன் விவாகரத்து செய்துவிட்டால் அவள் வேறு கணவனை மனம் செய்யாதவரை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆக மாட்டாள். 2ஆம் கணவனாகிய அவனும் அவளை விவாகரத்து செய்து மீண்டும் முதல் கணவனும் அவளும் ஆகிய இருவரும் அல்லாஹுவின் வரம்புகளை நிலைநாட்ட முடியும் என கருதினால் திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்வது குற்றமில்லை. இவை அல்லாஹுவின் வரம்புகள். அறிகின்ற சமுதாயத்திற்கு அவன் இதை தெளிவுபடுத்துகிறான். நிலைநாட்ட முடியும் என கருதினால் திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்வது குற்றமில்லை. அவர்கள் தமக்குரிய காலக்கெடுவை நிறைவு செய்வதற்குள் நல்ல முறையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல முறையில் விட்டுவிடுங்கள். அவர்களை துன்புறுத்தி வரம்பு மீறுவதற்காக சேர்த்துக் கொள்ளாதீர்கள். இவ்வாறு செய்பவர் தமக்கே அநீதி இழைத்துக் கொண்டார். அல்லாஹுவின் வசனங்களை கேலிக்குரியதாக்கி விடாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் செய்துள்ள அருட்கொடையையும் வேதம் மற்றும் ஞானத்தை வழங்கியதையும் எண்ணி பாருங்கள். இது குறித்து அவன் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். அல்லாஹுவை அஞ்சுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்பதை அறிந்து அவர்கள் தமது காலக்கெடுவை நிறைவு செய்துவிட்டால் அவர்கள் தமக்கு பிடித்த கணவர்களை விருப்பப்பட்டு நல்ல முறையில் மணந்து கொள்வதை தடுக்காதீர்கள். உங்களில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புவோருக்கு இவ்வாறு அறிவுரை கூறப்படுகிறது. இதுவே உங்களுக்கு தூய்மையானது, பரிசுத்தமானது. குழந்தைகளுக்கு முழுமையாக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும். அவர்களுக்கு நல்ல முறையில் உணவும் உடையும் வழங்குவது குழந்தையின் தந்தைக்கு கடமை. சக்திக்கு உட்பட்டை தவிர எவரும் சிரமம் தரப்பட மாட்டார். பெற்றவள் தமது பிள்ளையின் காரணமாகவோ தந்தை தனது பிள்ளையின் காரணமாகவோ சிரமம் கொடுக்கப்பட மாட்டார்கள். குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அவரது வாரிசுக்கு இது போன்ற கடமை உண்டு. இருவரும் ஆலோசனை செய்து மனம் விரும்பி பாலூட்டுவதை நிறுத்த முடிவு செய்தால் இருவர் மீதும் எந்த குற்றமும் இல்லை. உங்கள் குழந்தைகளுக்கு வேறு பெண்கள் மூலம் பாலூட்ட வேண்டும் என நீங்கள் விரும்பினால் பெற்றவளுக்கு கொடுக்க வேண்டியதை உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணித்தால் 4 மாதங்கள் 10 நாட்களும் மறுமணம் செய்யாமல் அப்பெண்கள் காத்திருக்க வேண்டும். அக்காலக்கெடுவை நிறைவு செய்துவிட்டால் அவர்கள் தம் விஷயமாக நல்ல முறையில் முடிவு செய்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. நீங்கள் செய்வதை காத்திருக்கும் காலகட்டத்தில் அவர்களை மனம் செய்ய எண்ணுவதோ சாடை மாடையாக மனம் பேசுவதோ உங்கள் மீது குற்றமில்லை. அவர்களை நீங்கள் மனதால் விரும்புவதை அல்லாஹ் அறிவான். நல்ல சொற்கள் சொல்வதை தவிர ரகசியமாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்து விடாதீர்கள். உரிய காலம் முடியும் வரை திருமணம் செய்யும் முடிவுக்கு வராதீர்கள். விவாகரத்து செய்வது உங்களுக்கு குற்றமில்லை. வசதி உள்ளவர் தமக்கு தக்கவாறும் ஏழை தமக்கு தக்கவாறும் சிறந்த முறையில் அவர்களுக்கு வசதிகள் அளியுங்கள். இது நன்மை செய்வோர் மீது கடமை. வசதி உள்ளவர் தமக்கு தக்கவாறும் ஏழை தமக்கு தக்கவாறும் சிறந்த முறையில் அவர்களுக்கு வசதிகள் அளியுங்கள். இது நன்மை செய்வோர் மீது கடமை. செய்தால் முடிவு செய்ததில் பாதியை கொடுப்பது கடமை. அப்பெண்களோ அல்லது திருமண ஒப்பந்தத்தில் அதிகாரம் உள்ள கணவரோ பெருந்தன்மையாக நடந்து கொண்டால் தவிர ஆண்களாகிய நீங்கள் விட்டுக் கொடுப்பதே இறை அச்சத்திற்கு நெருக்கமானது. உங்களுக்கிடையே சிலருக்கு இருக்கும் உயர்வை மறந்து விடாதீர்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன். தொழுகைகளையும் நடுத்தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள். அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு அல்லாஹுவை நினையுங்கள். நீங்கள் அஞ்சினால் நடந்தோ வாகனத்திலோ தொழலாம். அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு அல்லாஹுவை நினையுங்கள்.
உங்களில் எவரே உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணித்தால் 1 வருடம் வரை அவர்கள் வெளியேற்றப்படாமல் வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என மரண சாசனம் செய்ய வேண்டும். தங்கள் விஷயத்தில் நல்ல முடிவை மேற்கொண்டு அவர்களாக வெளியேறினால் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். وَلِلْمُطَلَّقَاتِ مَتَاعٌ بِالْمَعْرُوفِ حَقًّا عَلَى الْمُتَّقِينَ. விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நல்ல முறையில் வசதிகள் அளிக்கப்பட வேண்டும். இறைவனை அஞ்சுவோருக்கு இது கடமை. كَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ. நீங்கள் விளங்குவதற்காக அல்லாஹ் தனது வசனங்களை இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். أَلَمْ تَرَ إِلَى الْمُؤْمِنِينَ. மரணத்திற்கு அஞ்சி தமது ஊர்களை விட்டு வெளியேறியோரை நீர் அறியவில்லையா? அவர்கள் 1000 கணக்கில் இருந்தனர். செத்து விடுங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கூறினான். பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். மனிதன் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள். அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக அழகிய கடன் வழங்குவோர் யார்? அதை அவருக்கு பன்மடங்காக இறைவன் பெருக்குவான். அல்லாஹ் குறைவாகவும் வழங்குகிறான், தாராளமாகவும் வழங்குகிறான். அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். மூசாவுக்கு பின்னர் இஸ்ராயலின் மக்களில் உருவான ஒரு சமுதாயத்தை பற்றி நீர் அறியவில்லையா? எங்களுக்கு ஓர் ஆட்சியாளரை நியமியுங்கள், அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோம் என்று தமது நபியிடம் கூறினர். உங்களுக்கு போர் கடமையாக்கப்பட்டால் போரிடாமல் இருக்க மாட்டீர்கள் அல்லவா என்று அவர் கேட்டார். எங்கள் ஊர்களையும் பிள்ளைகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கும் போது அல்லாஹுவின் பாதையில் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என்று அவர்கள் கூறினர். அவர்களுக்கு போர் கடமையாக்கப்பட்ட போது அவர்களின் சிலரை தவிர மற்றவர்கள் புறக்கணித்தனர். தாலூத் என்பவரை அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியாளராக நியமித்துள்ளான் என்று அவர்களின் நபி அவர்களிடம் கூறினார். எங்கள் மீது அவருக்கு எப்படி அதிகாரம் இருக்க முடியும்? அவரை விட ஆட்சிக்கு நாங்களே தகுதியானவர்கள். அவருக்கு பொருள் வசதியும் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் கூறினர். உங்களை விட அவரை அல்லாஹ் தேர்வு செய்துவிட்டான். அவருக்கு கல்வி மற்றும் உடலை, வலுவை அதிகமாக வழங்கியிருக்கிறான். அதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதற்கு அடையாளமாக உங்களிடம் ஓர் அலங்கார பெட்டி வரும். அதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மன நிறைவு இருக்கும். மூசாவின் குடும்பத்தாரும் ஹாரூனின் குடும்பத்தாரும் விட்டு சென்றவற்றில் எஞ்சியது அதில் இருக்கும். அதை வானவர்கள் சுமந்து வருவார்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதில் உங்களுக்கு தக்க சான்று உள்ளது என்று அவர்களின் நபி அவர்களிடம் கூறினார். படைகளுடன் தாலூத் புறப்பட்ட போது அல்லாஹ் உங்களை ஒரு நதியின் மூலம் சோதிக்க உள்ளான். அதில் அருந்துபவர் என்னை சேர்ந்தவர் அல்லர், அதை உட்கொள்ளாதவர் என்னை சேர்ந்தவர், கையளவு அருந்தியவர் தவிர என்றார். அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அதில் அருந்தினார்கள். அவரும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரும் அதை கடந்த போது ஜாலூத் மற்றும் அவனது படையினருடன் போரிட இன்று எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை என்றனர். அல்லாஹுவை சந்திக்க உள்ளோம் என்று நம்பியோர் ஜாலூத்தையும் அவனது படையினரையும் அவர்கள் களத்தில் சந்தித்த போது, எங்கள் இறைவா, எங்கள் மீது சகிப்பு தன்மையை ஊற்றுவாயாக, எங்கள் பாதங்களை நிலைப்படுத்துவாயா. தாவூத் ஜாலூத்தை கொன்றார். அவருக்கு அல்லாஹ் அதிகாரத்தையும் ஞானத்தையும் வழங்கினான். தான் நாடியவற்றை அவருக்கு கற்றுக் கொடுத்தான். மனிதர்களில் சிலர் மூலம் வேறு சிலரை அல்லாஹ் தடுக்காதிருந்தால் பூமி சீர்கெட்டிருக்கும். எனினும் அகிலத்தார் மீது அல்லாஹ் அருளுடையவன். உள்ளடக்கிய அல்லாஹுவின் வசனங்கள். அதை முகமதே உமக்கு கூறுகிறோம், நீர் தூதர்களில் ஒருவர்.
تلك الرسل هم درجات قدس اللهم அல்லாஹ் பேசியுள்ளான். அவர்களில் சிலர் இத்தூதர்களில் சிலரை விட சிலரை சிறப்பித்திருக்கிறோம். அவர்களில் சிலரிடம் அல்லாஹ் பேசியுள்ளான். அவர்களில் சிலருக்கு பல தகுதிகளை அவன் உயர்த்தியிருக்கிறான். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கினோம். ரூஹுல் குதுஸ் மூலம் அவரை வலுப்படுத்தினோம். தூதர்களுக்கு பின் வந்தோர் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பும் அல்லாஹ் நாடியிருந்தால் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். என்றாலும் அவர்கள் முரண்பட்டனர். அவர்களில் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர், ஏக இறைவனை மறுப்போரும் உள்ளனர். அல்லாஹ் நாடியிருந்தால் செலவிடுங்கள். ஏக இறைவனை மறுப்போரே அநீதி இழைத்தவர்கள். பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள். இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது, அவன் நாடியதை தவிர. அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று. அவன் உயர்ந்த தீய சக்திகளை மறுத்து அல்லாஹுவை நம்புபவர் அருந்து போகாத பலமான கயிற்றை பிடித்துக் கொண்டார். அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். வெளிச்சத்திலிருந்து இருள்களுக்கு அவர்களை கொண்டு செல்கின்றனர். அவர்கள் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வெளிச்சத்திலிருந்து இருள்களுக்கு அவர்களை கொண்டு செல்கின்றனர். அவர் நீர் அறியவில்லையா? நீர் அறியவில்லையா? என் இறைவன் உயிர் கொடுப்பவன், மரணிக்க செய்பவன் என்று தனக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததற்காக இப்ராஹிமிடம் அவரது இறைவன் குறித்து தர்க்கம் செய்தவனை நீர் அறியவில்லையா? என் இறைவன் உயிர் கொடுப்பவன், மரணிக்க செய்பவன் என்று இப்ராஹிம் கூறிய போது, நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்க போனான். கடந்து சென்றவரை பற்றி நீர் அறிவீரா? அந்த ஊர் அடியோடு வீழ்ந்து கிடந்தது. இவ்வூர் அழிந்த பிறகு அல்லாஹ் எவ்வாறு இதை உயிராக்குவான் என்று அவர் நினைத்தார். உடனே அவரை அல்லாஹ் 100 ஆண்டுகள் மரணிக்க செய்தான். பின்னர் அவரை உயிர்ப்பித்து, எவ்வளவு நாளை கழித்திருப்பீர் என்று கேட்டான். 1 நாள் அல்லது 1 நாளில் சிறிதளவு நேரம் கழித்திருப்பேன் என்று அவர் கூறினார். அவ்வாறில்லை, 100 ஆண்டுகள் கழித்து விட்டீர். உமது உணவும் பானமும் கெட்டு போகாமல் இருப்பதை காண்பீராக. செத்துவிட்டு உமது கழுதையும் கவனிப்பீராக. மக்களுக்கு உம்மை எடுத்துக்காட்டாக ஆக்குவதற்காக இவருக்கு தெளிவு பிறந்த போது அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதை அறிகிறேன் என கூறினார். என்பதையும் கவனிப்பீராக என்று அவன் கூறினான். அவருக்கு தெளிவு பிறந்த போது அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதை அறிகிறேன் என கூறினார். அணிவிக்கிறோம் என்பதையும் கவனிப்பீராக என்று அவன் கூறினான். அவருக்கு தெளிவு பிறந்த போது என் இறைவா, இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டுவாயா என்று இப்ராஹிம் வேண்டிய போது, நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று இறைவன் கேட்டான். அதற்கு அவர், அவ்வாறல்ல, மாறாக எனது உள்ளம் அமைதி உறவே என்றார். 4 பறவைகளை பிடிப்பீராக, அவற்றை துண்டு துண்டாக வெட்டி உம்மிடம் வைத்துக் கொள்வீராக. பின்னர் அவற்றில் உள்ளவன் ஞான ஓர் தானியம், அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உள்ளன. தான் நாடியோருக்கு அல்லாஹ் இன்னும் பன்மடங்காக கொடுக்கிறான். அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன்.
அவர்களின் இறைவனிடம் உள்ளது. அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். செலவிட்டதை பின்னர் சொல்லி காட்டாமலும் தொல்லை தராமலும் இருப்போருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உள்ளது. அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. தர்மம் செய்துவிட்டு அதை தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட அழகிய சொற்களை கூறுவதும் மன்னிப்பதும் சிறந்தது. அல்லாஹ் தேவைகளற்றவன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாது மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவிடுபவனை போல் உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாழாக்கி விடாதீர்கள். இவனுக்கு உதாரணம் மேலே மண் படிந்திருக்கும் வழுக்கு பாறை. அதன் மேல் மழை விழுந்ததும் மேலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. தாம் பாடுபட்ட எதன் மீதும் அவர்கள் சக்தி பெறமாட்டார்கள். தமக்குள்ளே இருக்கும் உறுதியான நம்பிக்கைக்காகவும் தமது செல்வங்களை நல்வழியில் செலவிடுவோரின் உதாரணம் உயரமான இடத்தில் அமைந்த தோட்டம். பெருமழை விழுந்ததும் அத்தோட்டம் இருமடங்காக தன் உணவுப் பொருட்களை பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டம் ஒருவருக்கு இருக்கிறது. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகளும் ஓடுகின்றன. அதில் அனைத்து கனிகளும் அவருக்கு உள்ளன. அவருக்கு பலவீனமான சந்ததிகள் உள்ள நிலையில் அவருக்கு முதுமையும் ஏற்பட்டு விடுகிறது. அப்போது நெருப்புடன் கூடிய புயல் காற்று வீசி அத்தோட்டத்தை எரித்து விடுகிறது. இந்த நிலையை உங்களில் எவரேனும் விரும்புவாரா? நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்ததில் தூய்மையானவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தியதிலிருந்தும் நல்வழியில் செலவிடுங்கள். கண்ணை மூடிக்கொண்டே தவிர எதை வாங்கிக் கொள்ள மாட்டீர்களோ அத்தகைய மட்டமான பொருளை செலவிட நினைக்காதீர்கள். அல்லாஹ் தேவைகளற்றவன், புகழுக்குரியவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் வறுமையை பற்றி உங்களுக்கு பயமுறுத்துகிறான், வெட்கக்கேடானதை உங்களுக்கு தூண்டுகிறான். அல்லாஹுவோ தனது மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கிறான். தான் நாடியோருக்கு ஞானத்தை அல்லாஹ் வழங்குகிறான். ஞானம் வழங்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டார். அறிவு செலவிட்டாலோ நேர்ச்சை செய்தாலோ அல்லாஹ் அதை அறிகிறான். அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை. உங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லதே. அதை பிறருக்கு மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிகச் சிறந்தது. உங்கள் தீமைகளுக்கு இதை பரிகாரம். அவர்களை நேர்வழியில் சேர்ப்பது உமது பொறுப்பில் இல்லை. மாறாக தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கே. அல்லாஹ்வின் திருப்தியை பெறவே செலவிடுகிறீர்கள். அல்லாஹ்வின் பாதையில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட ஏழைகளுக்கு தர்மங்கள் உரியன. அவர்களை பற்றி அறியாதவர் அவர்களின் தன்மான உணர்வை கண்டு அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்வார். அவர்களின் அடையாளத்தை வைத்து அவர்களை அறிந்து கொள்வீர். மக்களிடம் கெஞ்சி கேட்க மாட்டார்கள். நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன். அவர்களின் அடையாளத்தை வைத்து அவர்களை அறிந்து கொள்வீர். மக்களிடம் கெஞ்சி கேட்க மாட்டார். நல்வழியில் செலவிடுவோருக்கு தமது இறைவனிடம் அவர்களுக்கான கூலி உண்டு. அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இதற்கு காரணம் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துவிட்டான். தமது இறைவனிடமிருந்து தமக்கு அறிவுரை வந்த பின் விலக்கிக் கொள்பவருக்கு முன் சென்றது உரியது. அவரை பற்றிய முடிவு அல்லாஹ்விடம் உள்ளது. அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். நன்றி கெட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்து தொழுகையை
அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். வட்டியை விட்டுவிடுங்கள். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் வரவேண்டிய வட்டியை விட்டுவிடுங்கள். செல்வங்களில் மூலதனம் உங்களுக்கு உரியது. நீங்களும் அநீதி இழைக்கக்கூடாது, உங்களுக்கும் அநீதி இழைக்கப்படாது. செல்வங்களில் மூலதனம் உங்களுக்கு உரியது. நீங்களும் அநீதி இழைக்கக்கூடாது, இழைக்கப்படாது. அவன் சிரமப்படுபவனாக இருந்தால் வசதி ஏற்படும் வரை அவகாசம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்வோராக இருந்தால் அதை தர்மமாக்கி விடுவது உங்களுக்கு சிறந்தது. கொண்டு வரப்படும் நாளை அஞ்சுங்கள். பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் உழைத்தது முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டோரே, குறிப்பிட்ட காலக்கெடு விதித்து ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்தால் அதை எழுதிக் கொள்ளுங்கள். எழுதுபவர் உங்களுக்கிடையே நேர்மையான முறையில் எழுதட்டும். அல்லாஹ் தமக்கு கற்றுக் கொடுத்தது போல் எழுதிட எழுத்தர் மறக்காது எழுதட்டும். கடன் வாங்கியவர் எழுதுவதற்குரிய வாசகங்களை சொல்லட்டும். தனது இறைவனாகிய அல்லாஹுவை அஞ்சு கொள்ளட்டும். அதில் எதையும் குறைத்து விடக்கூடாது. கடன் வாங்கியவர் விபரம் அறியாதவராகவோ பலவீனராகவோ எழுதுவதற்கு ஏற்ப சொல்ல இயலாதவராகவோ இருந்தால் அவரது பொறுப்பாளர் நேர்மையாக சொல்லட்டும். உங்கள் ஆண்களில் இருவரை சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள். இரு ஆண்கள் இல்லாவிட்டால் சாட்சிகள் என நீங்கள் திருப்தி அடையும் ஓர் ஆணையும் 2 பெண்களையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்விரு பெண்களில் ஒருத்தி தவறாக கூறினால் மற்றொருத்தி நினைவுபடுத்துவாள். அல்லாஹ்விடம் நடைபெறும் வியாபாரம் எழுத்தருக்கோ விட்டால் அடைமானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தனது நாணயத்தை நிறைவேற்றட்டும். தனது இறைவனாகி அல்லாஹுவை அஞ்சு கொள்ளட்டும். சாட்சியத்தை மறைத்து விடாதீர்கள். அதை மறைப்பவரின் உள்ளம் குற்றம் புரிந்தது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவன். தான் நாடியோரை மன்னிப்பான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன. உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ மறைத்துக் கொண்டாலோ அல்லாஹ் அது பற்றி உங்களை விசாரிப்பான். தான் நாடியோரை மன்னிப்பான், தான் நாடியோரை தண்டிப்பான். இதை நம்பினார்கள். அல்லாஹுவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள். அவனது தூதர்களில் எவருக்கிடையேயும் பாரபட்சம் காட்ட மாட்டோம். செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். எங்கள் இறைவா, உனது மன்னிப்பை வேண்டுகிறோம். உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர். எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அவர் செய்த நன்மை அவருக்குரியது, அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக. நீயே எங்கள் அதிபதி. உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர்.